श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तोइक्वं श्रीमच्छ्रीवासयोगीश्वरगुरुपदयोः अर्पितस्वात्मभारं ॐ श्रीमच्छ्रीरङ्गनाथाख्यमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिम् अपरं संश्रये देशिकेन्द्रं दिशन्तु मे देवसिदात्वदीयाः दयातरङ्गानुचरा कटाक्षाः श्रोत्रेषु पुंसामृतं क्षरन्ति सरस्वतीं संस्कृतकामधेनुं त्वत्प्रेषिष्टवणयोरमृतायमानां तुर्यान्त्वदीयमणिनूपुरसिञ्चितानां गोदे त्वमेव जननि त्वदविष्टवार्हां वाचं प्रसन्नमधुरां मम संविदेही रामानुजयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमां सुधाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यं मच्युतपदां भुजयुग्मरुक्मव्यामोहतः ततीतराणि तृणायमेने अस्मद्गुरोः भगवतोऽस्य दीर्घसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतेः तनया विभूतिः सर्वं विदेव नियमेन मदन्वियानाम् आद्यस्य न कुर्वते निर्मलाभिरामं श्रीमत्तदङ्गुरुकुलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्वताक्वे पुट्टनाथ श्रीभक्तिसारकृजयगिरियोगिवाहान् भक्ताङ्गिरिरेणुपरकालितीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुन् प्रतोऽस्मि नित्यम् कलयामि कलिध्वंसं कविं लोकदिवाकरं विसुगोपि प्रकाशाभियाविद्यन्नगिदं तमान् प्रायप्रपदने पुंसां पौनः पुण्यं निवारयन् हस्तश्रीरङ्गभर्तुर्मामव्यादवे मुद्रितः श्रीहुट्टुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदाम् अनन्यशरणशरणं प्रपद्ये असाध्यसाधकस्वामिन् असाध्यं तव किं वदे रामदूतकृपा सिन्धो मत्कार्यं साधय प्रभो அருளிச்செயல் ஆரம்பம் திருமங்கையாழ்வாருடைய பெரிய திருமொழி அனுபவிச்சிருக்கோம். 7ஆம் 10 5ஆம் திருமொழி முடிஞ்சது. 6வது திருமொழி அதுவும் திருவழுந்தூர் பெருமான விஷயமாகத்தான் பாடுறார். முந்தைய திருமொழியில போன புனிதர் ஊர் போலும் அந்த ஈஸ்வரன் பிரிந்து போனார், கிளேசப்பட்டார். உடனே அவன் இவர்கிட்ட ஆழ்வாரை பார்த்து, நான் எங்கேயும் போகவில்லை, உனக்காக ஒன்றோ இவ்விடங்கள் வந்து நிற்கின்றேன் என்று திவ்ய தேசங்களை தன் நிலையை காட்டினான். ஒரு சிறுவன் பிரதிஜா சமயத்திலே அவன் பக்திக்காக நான் ஆட்பட்டு வந்தது உமக்கு தெரியாதா? உமக்கு நினைத்தபடி எல்லா அனுபவத்திற்காகத்தானே வந்து நின்றோம். உம்முடைய விரோதிகளை எல்லாம் போக்கி அடிமை கொள்வதற்காக வந்திருக்கின்றோம் என்று திருவெந்தூரிலேயே மீண்டும் தன் நிலையை காட்ட அதை சேவித்து திருப்தராகின்றார். இந்த பாசங்களை இப்ப பார்க்கலாம். சிங்கமது ஆய உணந்திரல்லாகம் முன்கீண்டு உகந்த சங்கம் இடத்தானை தழலாழி பலத்தானே சிங்கம் அதுகாய் அவுணன் திரளாகம் முன்கீண்டு உகந்த சங்கம் இடத்தானை தழல் ஆழிபலத்தானை செங்கமலத்து அயன் அணையார் தென் அழுந்தையில் மன்னி நின்ற கமலக்கண்ணனை அடியேன் கண்டு கொண்டேனே. செங்கமலத்து அயன் அணையார் தென் அழுந்தையில் மன்னி நின்ற கமலக்கண்ணனை அடியேன் கண்டு கொண்டேனே, அடியேன் கண்டு கொண்டேனே. கமலக்கண்ணனை அடியேன் கண்டு கொண்டேனே. செங்கமலத்து அண்ணனையார் தென்னெழுந்தையில் மன்னி நின்ற கமலக்கண்ணனை அடியேன்
கண்டு கொண்டேனே. நரசிம்மரூபியாய் வந்து ஹிரனுடைய மிடுக்கையுடைய சரீரத்தை முன் கீண்டு உகந்த சிறுவரான பிரகலாதனுடைய பிரதிஜைகளுக்கு முன்னே வந்து தன்னுடைய நகங்களாலே கிழித்து அவனுடைய விரோதி போகப் பெற்றான் என்று ஆனந்தப்பட்டான் வருவான். பிரகலாதனுடைய விரோதி போனால் அதனால் இந்த சந்தோஷம் அவனுக்கு தானே. ஏன்னா தன் பக்தனுடைய விரோதின்னா தன் விரோதியா நினைக்கிறோம், அதனால அந்த ஆனந்தம் அவனுக்கு தான். பிரகலாதனுடைய விரோதி போனால் அதனால் வந்த சந்தோஷம் அவனுதாச்சு எம்பெருமானுக்கு. விரோதியை போக்குறவன் வந்தான், அதனால் உகப்பவனும் அவனே. ஏன்னா பிரஜை பால் குடித்தால் உகப்பது தாய் தானே. அது மாதிரி அது யாருக்கு சந்தோஷம்டான்னா அந்த சிங்க உருவாய் வந்து தன் பக்தனுக்காக பக்தஸ்ய தானவசிஷோ பரிபாலனாயன்னார தேசிகன். சிங்கமதாய் அவுணன் திரள் ஆகம் முன் கீண்டு உகந்த அவ்வளவு சந்தோஷம், அவனுக்கு ஆனந்தம். சங்கமிடத்தானை தழலாழி வளத்தானை ஸ்ரீபாஞ்ச சின்னத்தை இடதுகையில் கொண்டவனும் ஜொலிக்கக்கூடியதான சக்கரத்தை வலதுகையில் கொண்டவனும் கையிலே திவ்ய ஆயுதம் கொண்டு காரியம் செய்ய அறிந்திலன். ஏன்னா அந்த ஆயுதங்கள்லாம் அவனுக்கு அங்கு தேவைப்படலை. இந்த அவதாரத்தில் நகமே பஞ்சாயுதமாக ஆயிற்று. திருவுகிறான் மார்பை பிளந்தான். அப்புறம் செங்கமலத்து மேல சொல்றார், செங்கமலத்து அயன் அணையார் தென் அழுந்தையில் மன்னி நின்ற சிருஷ்டிகர்த்தாவான இவருடைய நாபீகமலத்திலிருந்து பிறந்தானே அந்த பிரம்மாவுக்கு சமமான பிராமணர்கள் வாசம் செய்கின்ற அழகான திருவள்ளந்தூரிலே அப்படி நித்தியவாசம் செய்கின்ற அங்கமல கண்ணனை அப்படிங்கிறார். அழகிய தாமரை போன்ற கண்களை உடையவனை அடியேன் கண்டுகொண்டேனே. அந்த ஊரிலே பிறப்பு இல்லாதவனாயும் பிரகலாதன் போல் பக்தியும் இல்லாதவனாயும் இருந்தும் அடியேன் காணப்பட்டேன் என்று ஆனந்தப்படுகின்றார் இந்த பாசுரத்தில். அடுத்த பாசுரம், கோனார் மடிய கொலையார் மழுக்கொண்டு அருளும் கோ ஆனார் மடிய கொலையார் மழுக்கொண்டு அருளும் மூவானவனை முழுநீர் மன்னனை கோ ஆனார் மடிய கொலையார் மழுக்கொண்டு அருளும் மூவானவனை முழுநீர் மன்னனை அடியார்க்கு ஆ என்று இறங்கி தென்னெழுந்தையில் மன்னி நின்ற தேவாதி தேவனை யான் கண்டு கொண்டு திளைத்தேனே. அடியார்க்கு ஆ என்று இறங்கி தென்னெழுந்தையில் மன்னி நின்ற தேவாதி தேவனை யான் கண்டு கொண்டு திளைத்தேனே. தேவாதி தேவனை யான் கண்டு கொண்டு திளைத்தேனே. தென்னெழுந்தையில் மன்னி நின்ற தேவாதி தேவனை யான் கண்டு கொண்டு திளைத்தேனே. அடியார்க்கு ஆகாவென்று இறங்கி தென்னெழுந்தையில் மன்னி நின்ற தேவாதி தேவனை யான் கண்டு கொண்டு திளைத்தேனே. கோவானார் ஓரோர் பிரதேசங்களுக்கு ராஜாக்கள் என்று பெயர் பெற்றவர்கள் எல்லாரும் மடிய நசித்து போகும்படி கொலையார் மழுக்கொண்டோருளும் சம்ஹாரம் பண்ணுவதையே சுபாவ கொண்ட மழுவன்னும் ஆயுதத்தை ஏந்தினவனாய் அப்புறம் என்ன பண்ணாவன் 21 தலைமுறை ராஜாக்களை அறுத்து போட்ட போதும் வேறொரு ஆயுதத்தை கையிலே எடுக்காதபடி மழுவை கொண்டே காரியம் செய்தான்.
கொலையார் மழுக்கொண்டு அருளும். கொலையார் மழுக்கொண்டு 21 தலைமுறைகள் வாழ அழிச்சா. ஆனா அருளும்னு பதம் போட்டார். என்ன கோனார் மடிய கொலையார் மழுக்கொண்டு அருளும். சம்ஹாரம் பண்ணிதே சுவாக கொண்ட மழுவன் மாதத்தை ஏந்தியவனாய் 21 தலைமுறை அந்த கத்திரிகளை அப்படி அழிச்ச போதும் வேற ஆயுதம் இல்லாமல் மழுவே வச்சிருந்த காரியம் செய்தவன் மூவாவானவனை அப்படிங்கிறார். கிழத்தன்மை வராதபடி ஏகரூபமான திருமேனியுடையவனை, முழு நீர் வண்ணனை, நிறைந்த ஜலத்தையுடைய சமுத்திரம் போன்ற நிறைவுள்ளவனாயும் அடியார்க்கு என்று இறங்கி, அடியார்களுக்கு ஐயோ என்று கிருபை பண்ணிங்கிறார். என்ன ஆகா என்று இறங்கி தென்னெழுந்திலும் என்றிருந்த தேவாதி தேவன் என ஆண்டாள் போட்ட பதம் இங்கே அதேதான். தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் என்று ஆராய்ந்து அருளையில் ஒரு எம்பாவாயின்னு ஆண்டாளுங்க. தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் என்று, அதாவது ஆனா என்ன அர்த்தங்கன்னா நம்ம தேடி வந்தானே நாம, அதாவது நாம 10 அடி எடுத்தோம்னா 90 அடி நம்ம நோக்கி ஓவரவா நம்ம தேடிட்டு வரானேன்னு ஓடி வரக்கூடியவன் அவன். அதுதான் இங்க சொல்ல எதே அந்த படத்தை போறார். என்று இருங்கின அடியார்களுக்கு ஐயோ என்று கிருபை பண்ணி தென்னெழுந்தொழில் மண்ணை நின்ற இந்த அழகான திருவழுந்தூரில் ஸ்திரமாய் நின்றவருமான தேவாதி தேவனை, நித்தியசூரியர்களுக்கு நாதனை யான் கண்டு கொண்டு தெளித்தேனே, நான் கண்ணாலே செவித்து கலக்கமில்லாமல் அப்படி கழித்தேன், சந்தோஷித்தேன். ரொம்ப அழகா அனுபவிக்கிறார். உடையானை ஒலி நீர் உலகங்கள் படைத்தானை, உடையானை ஒலி நீர் உலகங்கள் படைத்தானை, விடையான் ஓட அன்று விரலடி விசைத்தானை, உடையானை ஒலி நீர் உலகங்கள் படைத்தானை, விடையானோட அன்று விரல் ஆழி விசைத்தானே, அடையார் தென்னிலங்கை அழித்தானை, அணி அழுந்தூர் உடையானை அடியேனடைந்து உய்ந்து போனேனே, அடையார் தென்னிலங்கை அழித்தானை, இலங்கை அழித்தானை, தென்னிலங்கை அழித்தானை, அடையார் தென்னிலங்கை அழித்தானை, அணியழுந்தூர் உடையானை அடியேன் அடைந்து உய்ந்து போனேனே, உய்து போனேனே, அடியேன் அடைந்து உய்து போனேனே. உடையானை தன்னை தவிர மற்ற சகல சேதனர்களுக்கும் சுவாமியானவனும், ஒலிநீர் உலகங்களில் படைத்தானே, எல்லாம் அழிந்து கிடக்க சப்திக்கிற ஜலத்தை உடைய சமுத்திரத்தால் சூழப்பட்ட உலகங்களை சிருஷ்டித்தவனாயும், விடையானோட அன்று விரலாழி விசைத்தானை, விடையான்னா ரிஷபத்தை வாகனமாக உடைய ருத்ரன் ஓடும்படி பாணாசுர யுத்தத்தில் முடிக்கூடிய திருவாழியை அப்படி அசைத்தவனும், கிருஷ்ணகிருஷ்ண மகாபாகோ என்றெல்லாம் சொன்னான். அடையார் தென்னிலங்கை அழித்தானை, பிரதிகூலர்கள் வாழ்கின்ற தென் திசையில் உள்ள இலங்கையை அப்படி அழித்தவனும், அணி எழுந்தூர் உடையானை, திருவெழுந்தூரை வாசத்தலமாக உடையவனுமான சர்வேஸ்வரனை, நித்திய விபூக்தியுக்தனான சம்பத்துக்கு மேலே ஒன்று காணும் திருவெழுந்தூர் உடையான் இருக்கிறார். அவர்
ஆனா அடியேன் அடைந்து உய்ந்து போனேனே, அனன்ய கதியான அடியேன் அவனை கிட்ட பெற்று அசன்னேவ சபவதி என்கிற நிலையை கழிந்து உச்சி வைத்து கிருதார்த்தரா போனேங்கிறார். அப்படி ஆஹா, அடியேன் அடைந்து உய்ந்து போனேனே. அதுக்கப்புறம் கண் குன்றால் மாறி தடுத்தவனை குன்றால் மாறி தடுத்தவனை குலவேழம் அன்று பொன்றாமை அதனுக்கு அருள் செய்த போரேற்றை குன்றால் மாறி தடுத்தவனை குலவேழம் அன்று பொன்றாமை அதனுக்கு அருள் செய்த போர் ஏற்றை அன்று ஆவின் அருணை அமர்ந்து உண்ட அணியழுந்தோர் நின்றானை அன்று ஆவின் அருணை அமர்ந்து உண்ட அணியழுந்தோர் நின்றானை அடியேன் கண்டு கொண்டு நிறைந்தேனே அன்று ஆவில் நேரினை அமர்ந்து உண்ட அணியழுந்தோர் நின்றானை அடியே கண்டு கொண்டு நிறைந்தேனே நிறைந்தேனே கண்டு கொண்டு நிறைந்தே குன்றால் மாறி தடுத்தவனைங்கிற தலைக்காவலாக வைத்த இந்திரன் அவனுக்கு பண்ணனான அவனுக்கு என்று நடக்கக்கூடிய அந்த விழாவை மலைக்கு பண்ணினதே தாழ கோபம் கொண்டு அகந்தையினாலே கல்மாரி பொழியை செய்தானே, அந்த மழையை தடுத்தான். குன்றால் மாறி தடுத்தவனை சிலா வருஷமா மழை பெஞ்சது. அதனால்தான் அவன் என்ன பண்ணா, கல்லெடுத்து கல்மாரி காத்தாய்கிறார் இவரே. திருமங்காழ்வார் வார்த்தைதான் அது. கல்லெடுத்து கல்மாரி காத்தாய். கல்மழை பெஞ்சது, கல்லே எடுத்தான் கூடையா மறைய. ஆனா இந்திரன் மழையேவ அதுக்கு எதிராக மலையை எடுத்து மழையை பரிகரித்தான். அப்புறம் குலவேழம் அன்று பொன்றாமை, குலவேழம் அன்று பொன்றாமைன்னா அதனுக்கு அருள் செய்த சேர்த்து சொல்ல அனுபவிக்கணும். குலவேழம் அன்று பொன்றாமை அதனுக்கு அருள் செய்த போரேற்றை. நல்ல ஆகரத்திலே பிறந்து மதம் கொண்டு செருக்குடன் மூலையடியே திரிகின்ற யானையானது பொய்கையிலே புகுந்து முதலின் கையிலே அகப்பட்டு அன்று அது முடிந்து போகாமல் அதற்கு அருள் செய்த அந்த நிலவை அறிந்து பரிகரித்த ஆண் புலியான் என்கிறார். போரேற்றை அதனுக்கு அருள் செய்த போரேற்றை அன்று ஆவின் நறு நெய் அமர்ந்து உண்ண, அன்று ஆவின் நறுநை அமர்ந்துண்ண அணி எழுந்தூர் நின்றானே. திருவாய்ப்பாடியிலே அங்க பதம் போட்டார், ஆவின் நெருநை அமர்ந்து உண்ண. திருவாய்ப்பாடியிலே அங்கு பிறந்து அங்கு அமர்ந்து உண்ண, ஆவின் நறுநை அமர்ந்து உண்ண. அப்படி இருந்தவன் கிருஷ்ணாவதாரத்தில். இங்க அர்ச்சாவதார காலத்திலே
இங்கு நிற்பது, இங்கு நின்றானே, அணி அழுந்தூர் நின்றானே, அடியேன் கண்டு கொண்டு நிறைந்தேனே. அவனை நான் கண்ணால பார்த்து கண்டு அபூர்ணனான நான் பூர்ணனாக ஆனேன். ஏன்னா கண்ணாலே கண்டு பதம் போடுறார், நிறைந்தேனேங்கிற, நிறைவது, பூர்ணமாவது. ஏற்கனவே அதாவது அது எத்தனை பார்த்தால் அபர்யாப்த அமிர்தம், திகட்டாதது. அப்படிப்பட்ட அவனுடைய அந்த தேரழுந்தூர்ல எம்பெருமானை சேவிச்சவாளுக்கு தெரியும். திருக்குடந்தையில இருக்கக்கூடிய அபர்யாப்த அமிர்தனே அப்படியே வழிவழித்தா போல இருப்பார். இவர் அழகே அப்படியே அந்த சார்கபாணி உற்சவமூர்த்தி திருக்குடந்தையில இருக்கிறவரும் தேரழுந்தூர்ல இருக்கக்கூடியதான கோசகனம் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான அந்த திருமுக மண்டலங்கள், அந்த சேவையெல்லாம், அந்த அழகு. அதனால அது அப்படியே ஆழங்கால் பட்டு போனதில் ஆச்சரியமே இல்லை. கஞ்சனை காய்ந்தானை கண்ணமங்கையுள் நின்றானை, கஞ்சனை காய்ந்தானை கண்ணமங்கையுள் நின்றானை, வஞ்சனப்பே முலை உடுயிர்வாய் மடித்து உண்டானை, கஞ்சனை காய்ந்தானை கண்ணமங்கையுள் நின்றானை, வஞ்சனப்பேய் முலையூடு உயிர்வாய் மடித்து உண்டானை, செஞ்சொல் நான் மறையோர் தென்னெழுந்தையில் மன்னி நின்ற, செஞ்சொல் நான் மறையோர் தென்னழுந்தையில் மன்னி நின்ற, அஞ்சனக்குன்றன் தன்னை அடியேன் கண்டு கொண்டேனே, கண்டு கொண்டேனே, அடியேன் கண்டு கொண்டேனே, அஞ்சனக்குன்றம் தன்னை அடியேன் கண்டு கொண்டேனே, தென்னழுந்தையில் மன்னி நின்ற அஞ்சனக்குன்றன் தன்னை அடியேன் கண்டு கொண்டேனே. அருளிச்செய்தி ஆரம்பத்திலே திருமங்கை ஆழ்வார் அவருடைய பெரிய திறமையை அனுபவிச்சுட்டு இருக்கோம். 7ஆம் பத்து 6ஆம் திருமொழி 4 பாசுரங்கள் முடித்து இப்பொழுது நாம் அனுபவிப்பது 7ஆம் பத்து 6ஆம் திருமொழி 5வது பாசுரம். இது கஞ்சனை காய்ந்தானை, நான் கம்சனை கோபித்தவனை சம்ஹரித்தவனேன்னு அர்த்தம். கோபமே அவனை சம்ஹரிச்சு கொடுத்தவன். கண்ணமங்கையுள் நின்றானை, திருவழுந்தூர்ல இருக்கார். தேரழுந்தூர்ல திருக்கண்ணமங்கை ஞாபகம். அப்புறம் இன்னும் இங்குள்ள சத்துருக்களை போக்கி ரட்சிப்பதற்காக திருக்கண்ணமங்கை என்கிற திவ்ய தேசத்தில் நின்றவனாயும், வஞ்சகப்பே முலையூடு உயிர்வாய் மடித்து உண்டானை, கபடத்தை உடையவளான தாய் உருவிலே வந்த பேய் பூதனையுடைய அந்த விஷங்கள் அந்த ஸ்தன்யத்தை பருகி அவள் பிராணனையும் வாயிலே இட்டுக்கொண்டு அமுது செய்தவனாயும், செஞ்சொல் நான் மறையோர் உண்மையான பொருள்களை சொல்கின்ற 4 வேதங்களையும் அத்தியனம் செய்த பிராமணர்களுடையதான தென்னழுந்தையில் மன்னி நின்ற அழகான திருவழுந்தூரிலே ஸ்திரமாய் நின்றவனும், அஞ்சனக்குன்றம் தன்னை தென்னழுந்தையில் மன்னி நின்ற அஞ்சனக்குன்றன் தன்னை அடியேன் கண்டு கொண்டேனே. அப்படி மலை போன்ற வடிவழி உடையவனுமான பரமபுருஷனை அடியேன் கண்டு கொண்டேனே, அடியேன் கண்டு அனுபவிக்கப் பெற்றேன் என்று ரொம்ப பரவசத்தோடு சொல்லுகின்றார் 5வது பாசுரத்தில். அப்புறம் 6வது பாசுரத்தில் பெரியானை அமரர் தலைவர்க்கும் பிரமனுக்கும் உரியானை உகந்தானவனுக்கும் உணர்வதனுக்கு அறியானை
பெரியானை அமரர் தலைவர்க்கும் பிரமனுக்கும் உரியானை உகந்தான் அவனுக்கும் உணர்வதனுக்கு அரியானை அழுந்தூர் மறையோர்கள் அடிபணியும் கரியானை அடியேன் கண்டு கொண்டு களித்தேனே பெரியானை அமரர் தலைவர்க்கும் பிரமனுக்கும் உரியானை உகந்தான் அவனுக்கும் உணர்வதனுக்கு அரியானை. நாராயணா நாராயணா. அழுந்தூர் மறையோர்கள் அடிபணியும் கரியானை அடியேன் கண்டு கொண்டு களித்தேனே பெரியானை. சர்வாதிகனாயும் அமரர் தலைவர்க்கும் தேவர்களுக்கு தலைவனான இந்திரனுக்கும் பிரமனுக்கும் பிரம்மாவுக்கும் யானை உரி உகந்தானுக்கும் உரி யானை உகந்தான யானை உரி உகந்தான் யானை தோலை உகந்து உடுத்திருக்கும் ருத்தனனுக்கும் உணர்வு அதனுக்கு அறியானை. இவர்களுக்கு நெஞ்சால் நினைப்பதற்கும் மிகவும் அரிதானவன், அகப்படாதவன். அழுந்தூர் மறையோர்கள் அடிபணியும் கரியானை. திருவழுந்தூர் உள்ள பிராமணோத்தமர்கள் திருவடிகள் ஆசிரிக்கும்படியாக இருக்கின்ற சிரமகரமான நீலிடம் உள்ள வடிவனமான பெருமானை அடியேன் கண்டு களித்தேனே. கண்டு கொண்டு காணப்பெற்று கண்ணால் காணப்பெற்று சந்தோஷித்தேன், களித்தேன். கண்டு களித்தேன், கண்டு கொண்டு களித்தேன். அழுந்தூர் மறையோர்கள் அடிபணியும் கரியானை. அந்த கருப்பு நீலமகி சாமணன். நீலத்தோ யத மத்தியஸ்தா வித்யுல்லேகே வபாஸ்வரா நீவார சூகவத்தன்வி பீதாபாஸ்யாத் தனூபமா என்கிறது வேதம். அந்த நிறம் என்னன்னா பார்க்கிறவர்களுடைய சிரமத்தை எல்லாம் போக்கக்கூடிய நிறம். அது நீல நிறம் அப்படிப்பட்டது. ஆனா ஆச்சரியமான அப்படிப்பட்ட எம்பெருமானை அங்கு நான் கண்டு கொண்டேனே, கண்டு கொண்டு களித்தேனே அப்படிங்கிறார். அடுத்தது திருவாழ்மார்வன் தன்னை திசை மண் நீர் எரி முதலா உருவாய் நின்றவனை. திருவாழ்மார்வன் தன்னை திசை மண் நீர் எரி முதலா உருவாய் நின்றவனை ஒலி சேரும் மாருதத்தை அருவாய் நின்றவனை அருவாய் நின்றவனை தென்னழுந்தையில் மன்னி நின்ற கருவார் கற்பகத்தை கண்டு கொண்டு களித்தேனே. திருவாழ்மார்வன் தன்னை திசை மண் நீரெறி முதலா உருவாய் நின்றவனை ஒலி சேரும் மாருதத்தை அருவாய் நின்றவனை தென்னழுந்தையில் மன்னி நின்ற கருவார் கற்பகத்தை கண்டு கொண்டு களித்தேனே. கற்பகத்தை கண்டு கொண்டு களித்தேனே. தென்னழுந்தையில் மன்னி நின்ற கருவார் கற்பகத்தை கண்டு கொண்டு களித்தேனே. திருவாழ்மார்வன் தன்னை எல்லாருடைய ஐஸ்வர்யத்திற்கும் காரணபூதையான பெரிய பிராட்டியார் விரும்பி வாசம் பண்ணும்படியான திருவார்புடையவனம் அப்படின்னா அங்க தேசிகன் பகவத் தியான சோபானத்தில் ரங்கநாதன திருமார்ப வர்ணிக்கச்ச ஸ்ரீபத ஞாச தன்யம் நரவ். பெரிய பிராட்டியினுடைய திருவிடு வைப்பினாலே பாக்கியம் பண்ணவன் பெருமாள்ங்கிறாருங்க. திருவாழ் மார்பன் மேலே இவரே அடுத்த பதிகத்தில் சொல்ல போறார்.
ஏன்னா அந்த பிராட்டியால இவனுக்கு பெருமையா இவனால பிராட்டிக்கு பெருமையாங்கிறது பாசுரம். திருவாழ்வார்வன் எல்லாருடைய ஐஸ்வர்யத்திற்கும் காரணபூதியான பெரிய பிராட்டியார் ரொம்ப ஆசைப்பட்டு அப்படி அகலுகில்லேன் என்று அங்கு ஒரு க்ஷணமும் பிரியாமல் இருக்கக்கூடியதான திருமார்புடையவனும் திசை மண் நீரறி முதலாய் திக்குகள் பூமி ஜலம் அக்னி இவர்களுக்கெல்லாம் காரணமானவனும் உருவாய் நின்றவனை இந்த பஞ்சபூதங்களை தனக்கு சரீரமாக கொண்டு நின்றவனும் ஒலி சேரும் மாருதத்தை தனக்குள்ளே ஸ்பரிசத்தையும் ஆகாசகுணமான சப்தத்தையும் உடைய காற்றை தனக்கு சரீரமாக கொண்டவனும் அருவாய் நின்றவனை இப்படி பதார்த்தங்களை உண்டாக்கி அவற்றுள் ஜீவத்வாரா அனுப்பிரவேசித்து அவைகளை சொல்லும் சொல் தன்னளவும் வரும்படி அந்தராத்மாவாய் அரூபியாய் நின்றவனும். அப்புறம் தென்னழுந்தையில் மன்னி நின்ற கருவார் கற்பகத்தை வேர்பற்றை உடைத்தான கற்பக விருட்சம் போன்றவனுமானவனை சொர்க்கத்திலே நிராலம்பரமான இருக்கிறதென்றிருக்கே பூமியிலே வேர்பற்றுடன் நிற்கும். ஏன்னா சொர்க்கத்தில் இதுக்கு வேறெல்லாம் கிடையாது, இங்கேதான். அதுதான் இங்க சொல்றார், இங்க இருக்கக்கூடிய கற்பகம் அது. அதனால அப்படி வேண்டுவற்றையெல்லாம் கொடுக்கும் கற்பகம். கண்டு கொண்டு கழித்தேனே சேவித்து ஆனந்தப்பட்டேன். அப்படி 7வது பாசுரத்தில். அப்புறம் 8வது பாசுரத்தில் நிலையாள் ஆக என்னை உகந்தானை நிலமகள் தன் முலையாள் வித்தகனை நிலையாளாக என்னை உகந்தானை நிலமகள் தன் முலையாள் வித்தகனை முதுநான் முறை வீதி தோறும் முதுநான் மறை வீதி தோறும் அலையாரும் கடல் போல் முழங்க அழுந்தையில் மன்னி நின்ற கலையார் சொற்பொருளை கண்டு கொண்டு கழித்தேனே அலையாரும் கடல் போல் முழங்க அழுந்தையில் மன்னி நின்ற கலையார் சொற்பொருளை கண்டு கொண்டு கழித்தேனே. நிலையாளாக என்னை உகந்தானை நித்திய கிங்கரனாம்படி என்னை பண்ணி சந்தோஷித்தவன். நித்திய கைங்கரம் தபஸாலும் சமாதியாலும் அடையக்கூடியதில்ல, அவன் உகப்பாலே பெற்றால்தான் பெறலாம் என்பதை காண்பிச்சவன். நிலையாளாக என்னை உகந்தானே, அவனே உகந்து ஏற்றுக்கொண்டான். நிலமகள் தன் முலையாள் வித்தகனை பூமி பிராட்டியனுடைய திருமுலை தடத்தை ஆளவல்ல ஆச்சரிய பூதனை முதுநான் மறை வீதி தோறும் அலையார் கடல் போல் முழங்கும் அனாதியான பிராச்சீனமான 4 வேதங்களும் ஒவ்வொரு வீதிகளிலும் அலைகளாலே பூர்ணமான சமுத்திரம் போல் கோஷிக்கின்றன அர்த்தம் அதுக்கு. அலையாரும் கடல் போல் முழக்கம்னா கோஷத்துக்கு. அழுந்தையில் மன்னி நின்று கலையார் சொற்பொருளை கண்டு கொண்டு கழித்தேனே. சகல கலைகளாலும் புருஷார்த்தமாக பிரதிபாதிக்கப்பட்டவனுமாயிருக்கின்ற சர்வேஸ்வரனை கண்டு கொண்டு கழித்தேனேங்கிறார். சேவித்து சந்தோஷப்பட்டேங்கிறார். இப்படி ஆச்சரியமாக பேரானை குடந்தை பெருமானை பேரானை குடந்தை பெருமானை இலங்கு ஒளிசேர் வா ஆர்வனமுலையாள் மலர் மங்கை நாயகனை பேரானை குடந்தை பெருமானை இலங்கு ஒளிசேர் வனமுலையாள் மலர் மங்கை நாயகனை ஆராவையின் அமுதை தென்னழுந்தையில் மன்னி நின்ற
காரார் கருமுகிலை கண்டு கொண்டு களித்தேனே ஆராவ இன்னமுதை தென்னழுந்தையில் மன்னி நின்ற காரார் கருமுகிலை கண்டு கொண்டு களித்தேனே. பேரானை திருப்பேர் நகரில் சந்திக்கிறன் சொல்றோம். அப்பக்குடத்தான் கோவிலடி பேரானை எத்தனை தேசம் சொல்றார் திருவள்ளுவர் சொல்லச்சு. குழந்தை பெருமானை திருக்குழந்தையிலே கண் வளர்ந்து சேஷித்துவத்தை உதிரி அப்படி படுத்தவனை, ஏன்னா அவன் வார்த்தைக்கு சொன்ன வண்ணம் செய்தவன் திருமிசை பிரான் சொல்றாரோ. காவிரி குழந்தை அவர் சொன்னாருங்க, கிடந்தவாறு எழுந்திருந்து பேசி அப்புறம் ஆழிகேசனை வாழிகேசனை இலங்கு ஒளி சேர்வாரார் வனமுலையாள் மலர் மங்கை நாயகனை. இந்த விளங்குகின்ற காந்தியோடு கூடின கச்சை உடைய அழகான ஸ்தலங்களை உடையவளான அந்த தாமரையிலே வசிக்கக்கூடிய பெரிய பிராட்டியாருக்கு வல்லபனவாம் இருக்கின்ற ஆரா இன்னமுதை அமுதம். அவனை சேவிச்சா ஆறாத அமுது அபரியாப்த அமிர்தம். அவன் நாமா சொன்னா அமிர்த வருஷம். அனுபவிக்க அனுபவிக்க திருப்தி பெறாதபடி போக்கியமான அமிர்தமாய் இருப்பவாயினும் தென்னெழுந்தையில் மன்னி நின்ற காரார் கருமுகிலை. அழகான திருவெழுந்தூரிலே நிலையாய் நின்ற மழைக்காலத்து மேகம் போன்ற திருமேனை உடையவனுமானவனை கண்டுகொண்டு களித்தேனே, கண்டுகொண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன் என்பதாக. அதான் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி அந்த திருக்குழந்தை எம்பெருமானும் இந்த எம்பெருமானும் பார்க்க அப்படி ஆச்சரியமாக அபரியாப்தம் தான் இருப்பா. அப்படி அது ஞாபகம் வருது அவருக்கு. ஏன்னா எங்க எத்தனை ஒரு பத்திலையும் எங்க சுத்தினாலும் அந்த திருக்குழந்தை எம்பெருமான் அவருக்கு மனசில் நிழலாடிண்டே இருப்பார். ஆகையினால அடுத்தது இந்த பதிகத்தினுடைய தானே, அதாவது இந்த பத்தினுடைய கடைசி, அந்த திருமொழியினுடைய கடைசி 7ஆம் பத்து 6ஆம் திருவிட 10வது பாசுரம். திரள் முருகன் அனையார் தென்னழுந்தையில் மன்னி நின்ற அறமுதல் வண்ணவனை. திரள் முருகன் அனையார் தென்னழுந்தையில் மன்னி நின்ற அறமுதல் வண்ணவனை அணியாதியர்கோன் மறுவார் கரை நெடுவேல் பலவன் கலிகன்றி சொல் ஐயிரண்டும் முறை பழுவாமை வல்லார் முழுது ஆழ்வர் வானுலகே. திரள் முருகனையார் தென்னெழுந்தையில், அதாவது பலத்தில் தேவசேனாதிபதியான சுப்பிரமணியனுக்கு ஒப்பானவர்கள் நித்தியவாசம் பண்ணுகின்ற தென்னெழுந்தையில் மன்னி நின்ற அழகான திருவெழுந்தூரில் ஸ்திரமாக நித்தியவாசம் பண்ணுகின்ற அறமுதல் வனவனை. சகல தர்மங்களுக்கும் காரணபூதனான குறித்து ராமோ விக்கிரகவான் தர்ம கிருஷ்ணன் தர்மம் சனாதனம் சொன்ன மாதிரி சகல தர்மங்களுக்கும் காரணபூதனானை குறித்து அணி ஆலியர் கோன் மறுவார் கரை நெடுவேல் பலவன் கலிகன்றி. பூமிக்கு ஆபரணமான திருவாலியில் உள்ளார்களுக்கெல்லாம் ஞாபகனாய் சத்துருக்களுடைய இரத்தக்கரையுடைய நீண்ட வேலாயுதத்தை கையிலே உடையவரான திருமங்கை ஆழ்வார் சொல் ஐயிரண்டும் அவர் அருள் செய்த இந்த 10 பாசுரங்களையும் முறை வழுவாமை வல்லார், கிரமம் தப்பாமல் 30 தப்பாமைனாலும் ஆண்டாடும் அது மாதிரி கிரமம் தப்பாமல் சொல்ல வல்லவர்கள். வானுலகு முழுது வாழ்வர் முழுது ஆழ்வர் வானுலகே வானுலகே முழுது ஆழ்வர். பரமபதத்தை சம்பூர்ணமாக தங்களுடைய இட்ட வழக்காக பெறுவார்கள் என்பதாக அதுக்கு பலஸ்ருதி சொல்றார். அப்படி அத்தியாச்சரியமாக தொடர்ந்தும் அவருக்கு திருவெழுந்தூர் அனுபவம், பேரெழுந்தூர் அனுபவம் தான். அதை தொடர்ந்து அனுபவிக்கலாம். கவிதாருக்கு சிம்மாய கல்யாண குடிசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. மங்களம் கோசலேந்திராய மகனே குணாப்தே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். மங்களம் யாதவேந்திராய மகனே குணாப்தே வசுதேவ தனூஜாய வாசுதேவாய மங்களம்.
यस्मादेव मया सर्वं शास्त्रमग्राहिण अन्यतः तस्मै वेङ्कटनाथाय मम नाथाय मङ्गलम्। कावेरी वर्धतां काले काले वर्षद्वासवः श्रीरङ्गनाथो जयतु श्रीरङ्गश्री च वर्धताम्। स्वस्ति प्रजाभ्य परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महीषाः। गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु।